ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை பற்றி என் சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேம் ரம்யாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா யூஏலே பிக்கெஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோன்னே சொல்லலாம். என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ்ஷஸ் பேஸ் பண்ணி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னே சொல்லலாம். பட் யூஏயில் இது பிக்கெஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இங்கே நம்மளுக்கு எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷஸுமே கிடைக்கும்னு சொல்லலாம். நம்ம கிராபோட வெரைட்டிஸுமே இங்கே இருக்குது, நிறைய கிராப் வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் லாப்ஸ்டர்ஸோட வெரைட்டிஸுமே எல்லாமே இங்கே இருக்குன்னே சொல்லலாம். எல்லா ஃபிஷ்ஷஸுமே ஃப்ரெஷ்ஷாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிராப் இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. சடனாக நானே ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ பெரிய கிராப் பார்த்தோன்னே நம்ம இந்த கிராப் வேணும்னா நம்ம கேட்டால் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம கையோட போதே டக்குன்னு கொத்திரும். அரவிந்தன் அந்த கிராபை பார்த்துட்டு அப்படியே சைடு வாங்கிட்டார்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பயம்னே சொல்லலாம். பட் பொதுவாக அவர் மீன் நண்டு இதெல்லாமே சாப்பிடுவார், பட் தொடமாட்டார். அந்த மாதிரி என் வீட்டுக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கான குட்டி குட்டி ஃபிஷ்ஷுமே இந்த நீமோ ஃபிஷ், ஃபைட்டர், கோல்டன் ஃபிஷ் இதெல்லாமே இருந்தது. அதுமாதிரி ஃபிஷ் டேங்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கான திங்ஸுமே நிறையா இருந்ததுன்னே சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கான ஃபிஷ்ஷஸுமே இருக்குது, நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கான ஃபிஷ்ஷஸுமே இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபைட்டர்ஸ்லையுமே நிறைய வெரைட்டி ஃபைட்டர்ஸ் இருக்குது. கலர்ஸ் வெரைட்டி, எனக்கு ஃபைட்டர்ஸில் வெரைட்டி இருக்குன்னு தெரியாது, பட் கலர்ஸ் நிறையா இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பிளாக்கு ப்ளூ தான் பார்த்துருக்கேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா எல்லோ கலந்து அந்த ரெட்டிஷ் இருந்தது, ஆரஞ்சு இருந்தது, க்ரே கூட மாதிரி ஒரு க்ரே மாதிரி ஒரு இருந்தது, ப்யூர் பிளாக் இருந்தது. நிறைய ஃபைட்டர்ஸில் வெரைட்டிஸ் இருந்ததுன்னே சொல்லலாம். குட்டி குட்டி பாட்டில் அழகாக போட்டு வச்சுருந்தாங்க. இவன் யாருன்னு தெரியல, முறைச்சிட்டே இருந்தான், கண்ணெல்லாம் செவன்னு இருந்தது. பட் இந்த ஃபிஷ்ஷோட நேம் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆமைங்களும் இருந்தது அங்கே. நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் ஆமைங்களை வீட்டில் வளர்க்க மாட்டோம். பட் இங்கே ஆமையை வளர்க்குறதுக்கு தான் வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக அழகாக இருந்து. நான் ஆமையை பெரிய ஆமை பார்த்துருக்கேன், குட்டி ஆமைலாம் நான் பார்த்ததில்லை. அதுவும் நம்ம ஊர் ஜூவில் தான் பார்த்துருக்கேன். இங்கே லைவாக கிட்ட பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்து நம்ம டச் கூட பண்ணலாம் அந்த ஆமையை. நான் தொடலானா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் ஃபிஷ் வாங்கலாம்னு சொல்லி போயிட்டோம். நாங்கள் இப்போ இந்த பார்த்துட்ருக்க ஃபிஷ் பார்த்திங்கன்னா உயிரோடு தான் இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் நல்லா கிட்ட ஊற்று பார்த்திங்கன்னா அது ப்ரீத் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அது ஸ்கின் ஆடுறது லைட்டாக. நான் பொதுவாக ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கையில் தொட மாட்டேன், பட் வேறு ஆப்ஷன் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் நம்ம கையில் தொட்டு தான் ஆகணும், குக் பண்ணி தான் ஆகணும். நான் இப்போ கையில் எடுத்திருக்க ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா வவ்வால்னு சொல்லுவாங்க, வெள்ளை வவ்வால். இதில் கருப்பு வவ்வாலாக இருக்குது. ரெண்டுமே எனக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே மீன் வாங்குற மாதிரி இருந்தால் வவ்வால் தான் வாங்குவேன். வவ்வால் வஞ்சிரம் வாங்குவேன். பட் வஞ்சிரம் எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட கேட்டு வஞ்சிரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் கொடுப்பாங்க. மலையாளிஸ்லாம் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட ஃபிஷ் நேம் தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 250 ஸ்டோர் ப்ளஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு எங்கே அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு ப்ரைஸ் ஃபீல் பண்ணுறோமோ அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். கொஞ்சம் நம்ம சுற்றி பார்த்து நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு எதாவது ஃபிஷ்ஷஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா நம்ம பொறுமையாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே 250 ஸ்டோருக்கு மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு விசிட் பண்ண நிறைய இடம் இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுலாம் பார்த்துட்டு. மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இங்கே ஃபிஷ்ஷஸ். நம்ம எதுவுமே கொஸ்டின் ரைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பாருங்கள். நான் இப்போ கையில் பிடிச்சி ஃபிஷ்ஷை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பட் கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் ஆகலை. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஃபிஷ்ஷை வாஷ் பண்ண கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு பிளேஸ் போயிட்டோம். அந்த பில்டிங்குள்ளேயே தான் இருக்குது. ஃபிஷ் வாஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸே இருக்குது. அங்கேயே நிறைய மெம்பர்ஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப். இங்கே பார்த்திங்கன்னா கேஜிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நல்லாவே நம்ம க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். ஃபிஷ் வாஷ் பண்ண கொடுக்கறது ஒரு பிளேஸில், அதை நம்ம ரிசீவ் பண்ணுறது வேறு பிளேஸ்லன்ற மாதிரி இருக்கும். அங்கே நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டோக்கன் நம்பர் நம்மளோட ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா
டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம போய் அந்த ஃபிஷ்ஷை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் இது பண்ணுறாங்க. இந்த ஃபிஷ்ஷு வாஷ் பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹேண்ட் க்ளவுஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபிஷ்ஷை தொடும்போது க்ளவுஸில் தான் தொடுவாங்கன்னே சொல்லலாம். நல்லா நீங்களே பார்க்கலாம், க்ளீன் பண்ணுறதுலாம் பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கன்னே. வெறும் ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஹோல்சேல் வெஜிடபிள்ஸுமே கிடைக்கும்னு சொல்லலாம். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸு, டேட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்தியன் ஸ்பைசஸ் கிடைக்கும். நம்மளுக்கு இந்தியன் ஸ்நாக்ஸுமே இங்கே கிடைக்கும்னே சொல்லலாம். இந்த பிளேஸோட நேம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்மளுக்கு எல்லா வகையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், நட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஹோல்சேல்லே வாங்கலாம். நான் பொதுவாக எல்லோரும் இந்தியாவுக்கு போகிற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் இங்கே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா மோர் தென் 4 கவுண்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். வாஷிங் கொடுக்கறதுக்கு, ஃபிஷ் வாஷ் பண்ணுறதுக்கான கவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணுறதுக்கான கவுண்டர்ஸும் இருக்கும். இங்கே நாட் ஓன்லி ஃபிஷ், சிக்கன், மட்டனுமே இங்கே கிடைக்கும்னு சொல்லலாம். இங்கே வந்து எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட டோக்கன் நம்ம வந்து டிஸ்பிளே ஆகிட்டு, ஸோ நம்ம ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஒரு வாட்டி க்ராஸ் செக்அப் பண்ணிக்கிட்டோம், நம்மளோட ஃபிஷ் தானான்ட்டு. மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். பட் எதுக்கோ செக் பண்ணிக்கலாமே சொல்லி தான் நாங்கள் செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் போனோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். பிகாஸ் ஃபிஷ்ஷை நம்ம வாங்கின அன்றைக்கே வாஷ் பண்ணி வச்சா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்மெல் வந்துடும்னுவாங்க. அங்கே க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம சாட்டிஸ்ஃபைக்காக ஒரு க்ளீன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு, ஃபிஷ் கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோன்னே சொல்லலாம். அடுத்த நாள் மாங்காய் போட்ட மீன் குழம்பு வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். பொதுவாக எனக்கு என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக யாராவது குக் பண்ணாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காகன்னு இல்லை, எனக்கு யாராவது குக் பண்ணி கொடுத்தா எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேனே சொல்லலாம். ஸோ நான் எனக்காக அக்கா வந்து மீன் குழம்பு, மாங்காய் போட்ட மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு கொடுத்துட்டாங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நாங்கள் இந்தியாவில் எப்போயுமே 1 day பிஃபோரே வச்சிடும். சாட்டர்டே வந்து ஃபிஷ் கிரேவி பண்ணிவிட்டு அது சண்டே தான் சாப்பிடுவோன்னே சொல்லலாம். ஏன்னா செகண்ட் டே தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது இட்லி கூட வச்சு சாப்பிடுவோம், அதை அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். எங்கள் அம்மாவும் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க. நான் இந்தியா போகும்போது எங்கள் அம்மாவோட மீன் குழம்பு ரெசிபி உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய்.